நேத்து தான் எலெக்ஷன் எல்லாமே முடிஞ்சது. இன்னைக்கு காலையிலேயே யார் வந்து ஜெயிச்சிருக்காங்க, யார் அடுத்த பிரதமர் அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட் எல்லாமே வந்துருச்சு. நம்ம ஊர்ல வந்து மாச கணக்குல எலெக்ஷன் நடத்திட்டு இருந்தாங்க. அதுக்கு ரிசல்ட்டுக்கு வந்து ஒரு மாசத்துக்கு அப்புறம் தான் வந்து ரிசல்ட் வந்துச்சு. இங்க என்ன ஒரே நாள் எல்லாமே நடக்குது? அங்க எல்லாமே நூடுல்ஸ் மாதிரி டக் டக் டக்குன்னு சீக்கிரம் முடிஞ்சிடும் போல. நேத்து எலெக்ஷன் இன்னைக்கு ரிசல்ட் அப்படிங்கிறது உண்மையாவே கொஞ்சம் ஷாக்கா தான் இருக்கு. ரிஷி சுனக் அவர்களுக்கு பிரதமர் மோடி அவர்கள் வாழ்த்து சொல்லியிருக்காரு. அவர் தான் ஜெயிச்சிருக்காரா? அவர் வந்து முன்னாள் பிரதமர். ஆனா எதுக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு அப்படின்னா, இந்த 5 வருஷம் நீங்க நல்லா செயல்பட்டீங்க, உங்களோட பீரியட்ல இந்தியாவுக்கும் பிரிட்டனுக்குமான அந்த ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப நல்லா மெயின்டைன் ஆயிட்டு இருந்துச்சு, அதனால வாழ்த்து தெரிவிக்கிறேன்னு சொல்லிதான் பிரதமர் மோடி அவர்கள் முன்னாள் பிரிட்டன் பிரதமர் ரிஷி சுனக் அவர்களுக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க. பிரிட்டன்ல தொழிலாளர் கட்சி தான் ஜெயிச்சிருக்காங்க. அந்த கட்சியோட தலைவர் மக்கள் மத்தியில பதவியேற்கிறதுக்கு முன்னாடி உரையாற்றி இருக்காரு. Have no doubt that we will rebuild Britain with wealth created in every community. சரி, பிரிட்டன் தேர்தல் விடுங்க, நம்ம விக்கிரவாண்டி பக்கம் போவோம். விக்கிரவாண்டியில தான் எல்லா கட்சிகளும் இறங்கி களத்துல பிரச்சாரத்துல எல்லாம் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. என்டிஏ கூட்டணி சார்பில் எல்லா கூட்டணி கட்சி தலைவர்களுமே வந்து பிரச்சாரத்திலையும் ஈடுபட, இந்த பக்கம் திமுக அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அமைச்சர்கள், முன்னணி தலைவர்கள் அப்படின்னு பிரச்சாரத்துல தீவிரமாவே ஈடுபட்டு. ஆமா, உங்களுக்கு திண்ணை பிரச்சாரம் தெரியுமா? திண்ணை பிரச்சாரமா? எங்க இப்ப இருக்கிற வீடுகள்ல தான் திண்ணையே இருக்கிறது இல்ல, உள்ள உட்காரன்னு சொல்லி ரிசப்ஷன்ல தான் எல்லாரும் உட்கார்ந்துருக்காங்க. திண்ணை பிரச்சாரம் இப்ப எப்படி பண்ண முடியும்? விக்கிரவாண்டியில ஒரு சில தெருக்கள்ல வந்து திண்ணை வச்ச வீடுகள்லாம் இருக்கு. அந்த இடத்துல அமைச்சர் செஞ்சி மஸ்தான் அவர்கள் திண்ணையில உட்கார்ந்தபடியே வந்து பிரச்சாரத்தை மேற்கொள்கிறார். கட்சியில மாவட்ட செயலாளர் சீட்டு தான் போயிருச்சு, திண்ணையிலையாவது சீட்டு கிடைச்சிருக்கு அப்படின்னு நினைச்சு தெம்பா உட்கார்ந்துருக்காரு போல. இது எல்லா அரசியல்வாதிகளும் பண்றதானே. திண்ணையில மக்களோட மக்களா உட்கார்ந்துருந்தா நம்மள வந்து ஒரு எளிமையான ஒரு அரசியல்வாதி, எளிமையான தலைவர் அப்படின்னு நினைச்சுக்கோங்களேன். அதுக்காக அவர் போட்ட மாஸ்டர் பிளானா இருக்கும். ஆமா, என்டிஏ கூட்டணி சார்பா எல்லா கட்சி தலைவர்களும் விக்கிரவாண்டியில மையமிட்டு ஓட்டு கேட்டு இருக்காங்க. ஆனா திமுக சார்பா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இன்னும் வரலையே. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் எல்லாத்தோட போன்லயுமே என்ட்ரி கொடுத்துட்டாரு. எப்படி? அதாவது காணொலி மூலமாக. இந்த வீடியோ கான்பரன்ஸ் மூலமா இந்த நலத்திட்ட உதவிகளை தொடக்கி வைக்கிறது, இந்த பில்டிங்ஸ் எல்லாம் திறந்து வைக்கிறது, இந்த நான் நலம் நீங்கள் நலமா அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ கான்பரன்ஸ் மூலமா பேசினாரு. அது மாதிரியா? அது மாதிரி தான். ஆனா வந்து அன்னியூர் சிவா அவர்களுக்கு, அதாவது வேட்பாளருக்கு நீங்க ஆதரவு கொடுங்க, எல்லா மக்களுக்கும் பொதுவான நலத்திட்டங்கள் தொடர உங்களோட ஆதரவை வேண்டி நிற்கிறோம். சமூக நீதிக்கு எதிரான பாஜக கூட்டணியை தோற்கடிக்கிறது மூலமா சமூக நீதிக்கு துரோகம் இழைக்கிறவங்களுக்கு தக்க பாடம் புகட்டணும்னு கேட்டுக்கிறேன். அவங்க இந்த ஏ டீம் பி டீம்னு மாறி மாறி அடிச்சுக்கிறாங்களே, இது யார் ஆரம்பிச்சு விட்டது? ஆரம்பிச்சு வச்சது ஜெயக்குமார் அவர்களா அண்ணாமலை அவர்களான்னு தெரியல. ஆனா ஜெயக்குமார் அவர்கள் அண்ணாமலை அவர்கள் வந்து ஃபாரின் போற லண்டன் போறார்ல, அதை பத்தி எல்லாம் வேற பேசியிருக்காரு. அதாவது வந்து அவங்க கட்சியில வந்து சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க போல இருக்கு. அது சஸ்பெண்ட் பண்ணது தெரியாம இந்த மாதிரி லண்டன்ல படிக்க போறோம்னு சொல்லியிருக்காங்க போல இருக்கு. அதனால வந்து எல்லாமே படிச்சுட்டு அரசியலுக்கு வந்தாங்க. எல்லாமே அரசியல்ன்றது பெருந்தவர் காமராஜர் போய் லண்டன்ல படிச்சுட்டா போய் முதலமைச்சர் ஆனாரு. இல்ல வந்து இதே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வந்து ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில போய் படிச்சுட்டு வந்தாரு. அதனால எனக்கு படிக்க பிடித்திருக்கிறது, நான் படிக்க போறேன். உங்களுக்கு படிக்க பிடிக்கலையா, நீங்க கரவேட்டி கட்டிக்கிட்டு அதே அரசியல தமிழ்நாட்டு மக்கள் பாருங்க. இளைஞர்கள் விரும்புறாங்க, ஒரு பொலிட்டீஷியன் அப்டேட்டடா இருக்கணும்னு விரும்புறாங்க. அப்டேட்டடா இருக்கும். ஏன்னா அரசியல் இருக்கும் பொழுது உங்களை மெருகேற்றிக் கொள்ள வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கு. எதுவுமே இல்லை, காலையில வீட்டில் லுங்கியை கட்டி ப்ரெஸ் மீட் வைப்பேன் ஜெயக்குமார் அண்ணன், சாயந்தரம் லுங்கி கட்டி நைட் 8:30 மணிக்கு ஒரு ப்ரெஸ் மீட் வைப்பேன். இந்த ரெண்டை வச்சா கட்சி வளர்ந்துருமானே? லண்டன்ல போயிட்டு வந்து ஃபர்ஸ்ட் வந்து எந்த ஆளுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டதா சரித்திரம் இல்லை. அதனால அவர் வந்து எதுக்கு போறான்றது அது கூட நான் பார்த்தேன் ட்விட்டர்ல. இன்னைக்கு அந்த கட்சியினுடைய அழிவுக்கு பல பேர் காரணம்னா ஜெயக்குமார் அவர்கள் முதல் காரணம். சொந்த ஊரு, அமைச்சரா இருந்தாரு, தென் சென்னை கோட்டையினார், சொந்த பையன் டெபாசிட் இழந்துட்டார். அவரெல்லாம் பேசலாமா? அவரெல்லாம் மீடியா முன்னாடி வந்து பேசலாமா? அண்ணாமலை அவர்கள் இப்படி எல்லாம் சும்மா ஜெயக்குமார் அவர்களை பத்தி எல்லாம் நீ பேசக்கூடாதுங்க அப்படின்னு கேபி முனுசாமி அவர்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்டாவே வார்ன் பண்ணிருக்காரு. குறிப்பா விவரம் இல்லாம பேசிட்டு இருக்காருங்கிறாரு. அவருக்கு நான் எச்சரிக்கையுடன் சொல்ல விரும்புகிறேன், நாவடக்கத்தோடு பேச வேண்டும் நான் கேட்டுக்கொள்கிறேன். காரணம், ஒரு கட்சியுடைய தலைவர்களை பேசுகின்ற போது ஏதோ தங்கள் வாய்க்கு வந்ததையெல்லாம் பேசிவிடக்கூடாது. அவருடைய பையன் டெபாசிட் எழுந்துக்கிறான் என்றெல்லாம் சொல்லுகிறார். நான் கேட்கிறேன், உங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர் மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்கள் 10 ஆண்டு காலம் நாட்டினுடைய பிரதமராக இருந்திருக்கிறார். இந்த வாரணாசி தொகுதியில் 2024 நடைபெற்ற தேர்தலில் வாக்குகள் எண்ணும் பொழுது முதலில் பின்தங்கியிருக்கிறார் என்பதுதானே வந்தது. நான் உங்களை கேட்கிறேன், அதிமுக பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்றாருன்னா, இவர் பெருசா படிச்சவர், அதனால இவர் வந்ததுக்கு அப்புறம் தான் என்னமோ பிஜேபி வளர்ந்த மாதிரி அவர் பேசிட்டு இருக்காரு, ஒரு மாய தோற்றத்தை அவர் ஒன்று பண்றார் அப்படிங்கிறாரு. அவர் மெத்த படித்தவர், மிகப்பெரிய அரசியல் ஞானி. ஏதோ அவர் திரு அண்ணாமலை வந்த பிறகுதான் பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்திலே
வளர்ந்திருப்பது போன்ற ஒரு தோற்றத்தை, மாய தோற்றத்தை உருவாக்கி கொண்டிருக்கின்றார். அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காரு, அதிமுக போட்டி போட்டிருந்தா விக்கிரவாண்டியில 3rd இல்லைன்னா 4th பிளேஸ் தான் வரும் அப்படின்லாம் வர சொல்லியிருக்காரு. தேர்தலில் 3வது 4வது இடத்துக்கு வந்து விடுவோம் என்று தெரிந்துதான் அந்த குறிப்பிட்ட கட்சி நாங்கள் நிற்க மாட்டோம் என்று ஒதுங்கி இருக்கின்றார்கள். ஏங்க லைட்டா இல்ல நிறையவே சிந்திருக்காரு. அது மட்டுமா, நீங்களும் தான் அண்ணாமலை அவர்களும் தான் கோயம்புத்தூர் தொகுதியில போட்டிலாம் போட்டீங்க. 2014 பாரதிய ஜனதா கட்சி அவர்களோடு பல்வேறு கட்சிகள் கூட்டணி அமைச்சு போட்டியிட்டன. அப்பொழுது கோவை நாடாளுமன்ற தொகுதியிலே மரியாதைக்குரிய இன்றைக்கு மேதக ஆளுநராக இருக்கின்ற திரு சிபி ராதாகிருஷ்ணன் போட்டியிட்டார். அப்பொழுது அதிமுக வேட்பாளரை விட 42,000 வாக்குகள் தான் குறைவாக பெற்றார். இப்பொழுது 2024 நாடாளுமன்ற தேர்தலிலே, கோவை நாடாளுமன்ற தேர்தலிலே பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக திரு அண்ணாமலை போட்டியிட்டார். அவர் திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளரை விட 1,18,000 வீட்டு குறைவாக பெற்றிருக்கின்றார். அப்படி என்றால் எங்கே பாரதிய ஜனதா வளர்ந்திருக்குது? இப்ப வாக்கு வித்தியாசத்தை பத்தி பேச ஆரம்பிச்சாங்கன்னு வைங்களேன், உடனே பழைய வரலாறு போயிடுவாங்க. ஆமா, அந்த டேட்டா கால்குலேஷன் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் மாதிரியே இபிஎஸ் அவர்களும் ஒரு நம்பர் கால்குலேஷன்லாம் வச்சு வேற பேசுறாரு. அதோடு 2014ஆம் ஆண்டு பாரதிய ஜனதா கூட்டணியில் பெற்ற வாக்குகள் 18.80. தற்போது பாரதிய ஜனதா தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணிகள் பெற்ற வாக்கு 18.28. ஆக 0.52% குறைவாகத்தான் வாக்குகளை பெற்றுக்கின்றார்கள். இந்த அரசியல்ல எப்பயுமே இந்த வடைக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு பங்குண்டு. ஆமா, வாயில வடை சுடுறாங்கன்னு தான் சும்மா சொல்லுவாங்களே. அதே மாதிரி அண்ணாமலை அவர்களும் வந்து அடிக்கடி வடை சுட்டுக்கிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லி இபிஎஸ் அவர்கள் சொல்றாரு. அவர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவராக வந்த பொழுது என்ன புதிய திட்டத்தை மத்திய அரசின் மூலமாக தமிழ்நாட்டு மக்களுக்கு பெற்று தந்திருக்கின்றார்? எதுவுமே கிடையாது. வாயிலே வடை சுட்டுக்கிட்டு இருக்காரு. எப்பொழுது பார்த்தாலும் பொய் செய்திகளை வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றார். மற்ற கட்சிகளே அவதூறாக பேசுவதுதான் அவர் தொடர்ந்து வழக்கமாக கொண்டிருக்கிறார். அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், விக்கிரவாண்டி எலெக்ஷனையும் இபிஎஸ் அவர்கள் டச் பண்ணிட்டு தான் போயிருக்காரு. ஏன்னா விக்கிரவாண்டி எலெக்ஷன்ல நாங்க ஏன் நிக்கல, ஏன் புறக்கணிச்சோம் அப்படின்னு எல்லாத்துக்குமே தெரியும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் போட்டியிடாத காரணம் தெளிவுபடுத்தி ஜனநாயக முறைப்படி அந்த தேர்தல் நடக்கும். இப்ப என்ன நடந்துகிட்டு இருக்குது ஊடகத்திலையும் பத்திரிகையும் காட்டுறீங்களா? இவ்வளவு நேரம் பேசணுமே, அதை விடுங்க. அதாவது அதிமுக முன்னாள் பொதுச் செயலர் சசிகலா இருக்காங்களே, அவங்களை யார் கட்சி விட்டு நீக்கினது? இவங்க தான். இவங்க இல்ல, அதையும் வந்து இவர் தெளிவா சொல்றாரு. நானோ எழுத அறிவிச்சார் வேலுமணியை நீக்கல. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களுடைய மனநிலையில் அங்கு வந்த பொதுக்குழு உறுப்பினர்கள் அவளுடைய எண்ணப்படி தீர்மானம் கொண்டு வரப்பட்டு பொதுக்குழுவில் ஏகமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அந்த தீர்மானத்தின் அடிப்படையில் தான் அவர் அடிப்படை உறுப்பு நீக்கணும். 2021 அவங்க ரிட்டையர்மெண்ட் ஆகுறன்னு வேற சொல்லிட்டாங்க. மறுபடியும் இப்ப ரீஎன்ட்ரி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இருக்கிறது என்ன கார்ப்பரேட் கம்பெனியாங்க? 2021 நான் பதவியில் இல்லைன்னு அறிவிச்சுட்டாங்க. அப்புறம் 3 ஆண்டு காலம் வந்து கழிச்சு இப்ப நான் ரீஎன்ட்ரிங்கிறேன். இது என்ன கம்பெனியா? கார்ப்பரேட் கம்பெனியா? வேலைக்கு போயிட்டு மாதிரி இணையறதுக்கு இது கட்சிங்க. சீனியர் எப்பவுமே டேட்டாவை கரெக்டா வச்சிருப்பாரு. அதனாலதான் கையில அந்த பேப்பரோட வந்திருக்காரு. பாத்தீங்களா, ஹைலைட் பண்ணிட்டு வந்திருக்காரு. எவிடன்ஸ் எல்லாம் ஹைலைட் பண்ணிட்டு வந்து இப்படி சொன்னாங்க, இந்த டேட்ல சொன்னாங்க அப்படின்னு பாயிண்டா பேசுறாரு. எப்படி திருமதி ஜானகி அம்மையா அவர்கள் கட்சி 2ஆக பிளவுபட்ட போது அவர் அழகாக அறிக்கை வெளியிட்டார். மாண்புமிகு அம்மா அவர்கள் தான் இந்த கட்சி ஏற்று நடத்துவார்கள், அவளுக்கு நான் உறுதுணையாக இருப்பேன், அந்த நற்பண்பும் இவரிடத்தில் இருப்போம் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். அது அப்படிப்பட்ட ஒரு நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் அவர் செயல்பட்டால் நன்றாக இருக்கும் என்று தொண்டர்கள் அனைவரும் எண்ணுகிறார்கள். ஏங்க இவங்க மாத்தி ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்காங்க. எப்பதான் இவங்க பஞ்சாயத்து முடியும் அப்படின்னு தான் இருக்கு. இவரும் விட மாட்டாரு, அவரும் கண்டினியூ பண்ணிட்டு இருக்காரு. அண்ணாமலை அவர்கள் மறுபடியும் வேற சொல்றாரு, நம்பிக்கை துரோகி அப்படிங்கிற பேர் வந்து ஒருத்தருக்கு பொருந்தும் அப்படின்னா அது எடப்பாடி பழனிசாமி அவர்கள். நம்பிக்கை துரோகி, அதாவது பிரதமர் அவர்கள் கூட்டிட்டு போய் டெல்லியில பக்கத்திலே உட்கார வைப்பார். ஆனா இங்கே வந்து சுயலாபத்திற்காக இதெல்லாம் பாருங்க, சுயலாபத்திற்காக இதை விட அக்கறை பச்சை, இந்த கரையை விட அந்த கரைக்கு போயிடலாம் அப்படிங்கறக்காக பாரதிய ஜனதா கட்சி வேண்டாம் என்று சொல்லி ஒதுங்கியவர் யார்? எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அதற்கு மக்கள் என்ன பாடம் புகட்டினாங்க? பல இடத்துல டெபாசிட் இலக்கு வச்சாங்க. தமிழ்நாட்டில் அதிமுகவோட தோல்வி பத்தி பாஜக சொல்றாங்க, மத்தியில பாஜகவோட தோல்வி பத்தி அதிமுக சொல்றாங்க. 2019 303 இடங்களை வெற்றி பெற்ற பாரதிய ஜனதா கட்சி 2024
240 இடங்கள் தான் வெற்றி பெற்று 63 இடங்களை இழந்திருக்கிறீர்களே, அதற்கு யார் காரணம்? என்ன காரணம்? இது போன்ற சில்லறைகள் தான் மற்ற மாநிலங்களும் இருக்கின்ற காரணத்தினால்தான் இவ்வளவு பெரிய தோல்வியை பாரதிய ஜனதா கட்சி சந்தித்திருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். முன்னாள் கூட்டணி கட்சி தலைவர்கள் மாத்தி மாத்தி வந்து குறை சொல்லிக்கிறாங்க, நம்ம இடிதாங்கினன் யாருமே குறை சொல்ல மாட்டாங்களா? எதுக்கு வம்பு அப்படின்னு இடிதாங்கி அண்ணா ஆல்ரெடி கொடமடிக்கவே கூட்டணியில சேர்த்துக்க மாட்டாரு. ஆனால் ஒன்றை மட்டும் கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அரசியல் கடை விரித்து எனது கொடியை வான் உயரத்திற்கு பறக்க விட என்னென்ன வழிகள் இருக்கின்றதோ அத்தனை வழிகளிலும் இடி ஓடிக்கொண்டிருக்கிறது. சேர வேண்டிய இடத்தில் நேரத்தோடு சேர வேண்டும் என்பதற்காக இரவும் பகலும் ஓடிக்கொண்டே இருக்கு. ஆக என் ஓட்டத்திற்கு முன்னாடி கொடைமடைக்கு ஆட்டம் செல்லாது. சிந்தும் வேர்வை துளிகள் என் வெற்றிக்கு வேர்வைக்கும். ஆக இடியின் வாழ்வில் வசந்தம் வீசும் திருநாள். அந்த நாளுக்காக நான் கண்ட பல நாள் கனவு ஒரு நாள் நனவாகும். அதற்கு நீங்கள் இடியை உதாரணமாக எடுத்துக் கொள்ளுங்கள். மேடை கிடைக்குமா, மைக்கு கிடைக்குமா என பல நாள் எங்கே இருப்பேன். அதனால் மனம் உடைந்து போகவில்லை இடி. காரணம், காலம் எனக்கும் இருக்கிறது என்ற நம்பிக்கையில் காத்திருந்தேன். ஆனால் இன்று என் உருட்டு பேச்சுக்கு உலகமே மயங்கி கிடக்கின்றது. நான் எதை பேசினாலும் குற்றம் கண்டுபிடிக்க கொடைமடைக்கு ஒரு கூட்டத்தை சேர்த்து வைத்துக் கொண்டு குடைபிடித்துக் கொண்டிருக்கிறார். அவர் குடைக்குள் அடங்கும் மழை அல்ல, இடி அந்த கூட்டத்தையே அப்புறப்படுத்த வந்த புயல் என்று அவர்களுக்கு கூடிய விரைவில் தெரிய வரும். அதனால்தான் நான் சொல்லுகிறேன், நீங்கள் ஒவ்வொருவரும் பலசாலிகள். உடலால் அல்ல, மூளையால், அறிவினால் பலம் படைத்தவர்கள். வருங்காலம் உங்களுக்கு வசந்த காலமாக இருக்க வேண்டும். அதற்காக நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் ஒன்றே ஒன்றுதான். கல்வி என்னும் காலத்தின் கடிகாரத்தில் இருமுள்ளாக இருக்க அயராமல் படித்துக்கொண்டே இருங்கள். உங்களுடன் இடி இருக்கின்றான், என்னோடு நீங்கள் இருக்கிறீர்கள் என்ற நம்பிக்கையில் தான் வியாபார நோக்கத்துடன் நான் திறந்து வைத்திருக்கும் அரசியல் கடைக்கு முகவரி அடைய ஒரு வியாபாரியாக உங்கள் முன் நின்று கொண்டிருக்கிறேன். இனி என் வழி என்பது தனி வழி அல்ல, அந்த வழியில் நீங்களும் பயணிக்கலாம். உங்களுடன் சேர்ந்து தான் என் அரசியல் பயணமும் நாளை இருக்கலாம் என்பதை உறுதியாக கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.